கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ இப்போது எந்த நிலையில் இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோ. நீ இன்னும் பெரிய வாழ்க்கைக்காக தான் பிறந்தவன். ஆனால் ஏன் அது நடக்கலை? ஏன்னா நீ இன்னும் உன் மனசை மாற்றலை. கணக்கன்படி சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கை மாறணும்னா முதல்ல மனசு மாறணும். இது உன்னோட நேரம். மனசை மாற்று, வாழ்க்கை மாறும். சாமி, நீயே ஒன்று கேட்டுக்கோ. நான் ஏன் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன்? நாட்கள் கிடக்குது, மாதங்கள் கிடக்குது, ஆனால் உன் வாழ்க்கை மட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்? நீ நினைக்கலாம், சூழ்நிலை சரியில்லை, எனக்கு சரியான ஆதரவு கிடைக்கல, நேரம் வரல. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை தடுக்கிறது வெளியில் உள்ள உலகம் இல்லை, உன் மனசு தான் சாமி. கணக்கன்படி சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? மனசு அடிமையாக இருந்தால் வாழ்க்கை எப்போவும் சுதந்திரம் ஆகாது. நீ தினமும் உன்னாலே உன்னை தடுக்கிற. என்னால் முடியாது, நான் அவ்வளோ பெரியவன் இல்லை, நான் தோல்வி அடைஞ்சா என்ன ஆகும்? இந்த எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை கட்டி போடுது. நீ வெளியில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற, ஆனால் உண்மையிலே பிரச்சனை உனக்குள்ளே தான் இருக்குது. பயம், சந்தேகம், தன்னம்பிக்கை இல்லாமல், இதுதான் உன் வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்குது சாமி. சித்தர் சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? நீ உன்னை எப்படி பார்க்குறியோ உலகம் உன்னை அப்படி தான் பார்க்கும். நீ உன்னை சின்னவனாக நினச்சா உலகம் உன்னை சின்னவனாக தான் பார்க்கும். நீ உன்னை மாற்ற ஆரம்பித்தா அப்போ தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் சாமி. சாமி, இப்போ கவனமாக கேளு. கணக்கன்படி சித்தர் சொல்கிற ஒரு ஆழமான உண்மை இருக்குது. மனசு ஒரு நிலம் மாதிரி. நீ என்ன விதை போடுறியோ அதுதான் வாழ்க்கையாக வளரும். நீ தினமும் பயம் விதை போட்டால் உன் வாழ்க்கை முழுக்க பயமாக தான் இருக்கும். நீ சந்தேகம் விதை போட்டால் எந்த வாய்ப்பும் உன்கிட்ட நிலைக்காது. ஆனால் நீ நம்பிக்கை விதை போட்டால், நீ துணிவு விதை போட்டால், அப்போது உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது சாமி. இதுதான் சித்தர் சொல்லும் ரகசியம். நீ வெளியில் மாற்றம் தேடுற, ஆனால் உண்மையான மாற்றம் உன்னோட உள்ளுக்குள்ளே தான் ஆரம்பிக்கணும். நீ உன்னாலே உன்னை கேளு. நான் தினமும் என்ன நினைக்கிறேன்? நான் என்ன மாதிரி பேசுகிறேன் என்னோடய மனசுக்குள்ளே? நான் என்னை நம்புகிறேனா? ஏன்னா என் எண்ணங்கள் தான் என் வாழ்க்கையே உருவாக்குது. சித்தர் சொல்கிறாரு, நீ எண்ணத்தை மாற்றினா விதி தானாக மாறும். அது மாயை இல்லை சாமி, அது ஒரு சட்டம். நீ நல்லதை நம்ப ஆரம்பித்தா நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் சாமி. நீ உன்னையே மதிக்க ஆரம்பித்தா உலகம் உன்னை மதிக்கும். நினைவில் வச்சுக்கோ, ஒரு சிறிய எண்ணம், ஒரு சிறிய நம்பிக்கை, அதுதான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் முதல் படி. அதனால் இப்போ இருந்து கவனமாக இரு. உன் மனசில் என்ன ஓடுதுன்னு நினைவில் வச்சுக்கோ. ஏன்னா நீ மனசை கட்டுப்படுத்தினா வாழ்க்கை உன்னால் கட்டுப்படுத்த முடியும் சாமி. சாமி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒரு முடிவு எடுத்த அந்த நிமிஷத்துலேருந்து வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் சாமி. அந்த ஒரு நிமிஷம், அதுதான் உன்னோட திருப்பு முனை. இப்போ நீயே ஒரு முடிவு எடுக்கணும். நான் இனிமேல் பழைய நான் இல்லை. அது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு சக்தி. நீ அந்த முடிவை உண்மையாக எடுத்தால் உன் பழைய பயம் உடையும், உன் சந்தேகம் குறையும், உன் தைரியம் அதிகரிக்கும். சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மாற்றம் தேடாதே, நீயே மாற்றமாக மாறு. நீ வெளியில் உள்ள சூழ்நிலை மாறணும்னு காத்திருக்கிற, ஆனால் சித்தர் சொல்கிறாரு, நீ மாறினா சூழ்நிலை தானாக மாறும். இதுதான் உண்மை. நீ காலையில் எழுந்ததும் என்ன நினைக்கிறேன்னு கவனி. இதுவும் ஒரு நாள் தான், இதுவும் ஒரு சாதாரண நாள் தான் நினைக்கிறியா? அப்படி இல்லைனா இதுதான் என் நாள்னு நினைக்கிறியா? அந்த ஒரு எண்ணமே உன் நாளை முடிவு பண்ணுது. சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண ஆரம்பித்தா தினமும் 10 நிமிஷம் பாசிட்டிவாக நினச்சி பாரு. உன்னை நம்பி ஒரு சின்ன முயற்சியை எடுத்துப்பார். ஒரு கோலுக்கு ஒரு ஆக்ஷனை எடுத்துப்பார். இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். சித்தர் சொல்கிறாரு, நீ எடுத்த ஒரு சிறிய நேர்மையான முயற்சி பெரிய விதியே மாற்றும். நினைவில் வச்சுக்கோ, பெரிய வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் அது தினமும் நீ எடுக்கும் முடிவுகளால் தான் வரும். அதனால் இப்போது இந்த நிமிஷம் வாழ்க்கை மற்றும் முடிவை எடு சாமி. சாமி, ஒரு நாள் வரும், நீ இப்போ இருக்கும் இந்த நிலையை நினச்சி நீ அப்போது சிரிப்ப. நான் அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நினச்சி பார்ப்பேன். அந்த நாள் வரப்போகிறது உறுதி சாமி. ஆனால் அந்த நாளுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ நீ எடுக்கிற முடிவு தான். சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? கஷ்டம் வந்தால் அது தண்டனை இல்லை, அது மாற்றத்துக்கான சிக்னல். நீ இப்போ சந்திக்கிற பிரச்சனைகள் உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்கு. தங்கம் எப்படி பிரகாசிக்குது, அது நெருப்பில் உருகி தானே? அதே மாதிரி நீயும் இந்த கஷ்டத்தில் தான் வலுவாக மாறுற. ஒரு நாள் நீ உணர்வ, என்னால் முடியும், நான் நினச்சதை அடைய முடியும். அந்த நம்பிக்கை வந்த நிமிஷம் உன் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போயிருக்கும் சாமி. சித்தர் சொல்லும் ஒரு ஆழமான வார்த்தை என்ன தெரியுமா?
உன்னை நீ நம்புகிற நாளே உன் விதி மாறும் நாள் சாமி. இப்போ வர நீ கேட்டதெல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான். நீ முயற்சி எடுக்கணும். கேட்டது மட்டும் போதாது, மாற்றம் வரணும்னா செயல் வேணும் சாமி. இப்போ இருந்து நீ செய்ய வேண்டியது, தினமும் காலையில் எழுந்ததும் இது என்னோட நாள்னு சொல்லு. உன் மனசில் வரும் எதிர்மறை எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணு. தினமும் ஒரு சின்ன படிக்கட்டை எடுத்து வை. உன்னை நம்பு, மற்றவங்கள விட அதிகமாக நம்பு சாமி. சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் சாமி. இதை ஃபாலோ பண்ணால் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது சாமி. இது ஒரு சாதாரண பதிவு இல்லை, இது உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு வாய்ப்பு. நீ இப்போது 2 வழிகளில் ஒன்று தேர்வு பண்ணு. பழைய மாதிரி வாழணும், இல்லைன்னா புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். முடிவு உன்கிட்ட தான் இருக்குது சாமி. நாளைக்குன்னு திருப்பி எல்லாத்தையும் வைக்காத, பிறகு பார்க்கலாம்னு சொல்லாத. இப்போ இந்த நிமிஷம்தான் உன்னோட நேரம். கணக்கன்பட்டி சித்தர் சொல்லும் உண்மையான வார்த்தை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை மாற்ற சக்தி உன்னுள்ள இருக்குது சாமி. நீ முடிவு எடுத்தால் வாழ்க்கை மாறும். மனசை மாற்று, உன் விதி மாறும் சாமி.